வணக்கம். தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு சொன்ன அமெரிக்காவை ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனுக்கு கொண்டு போய் விட்டுருக்கு இந்தியா. அது குறித்து தான் இன்னைக்கு இந்த டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். அதை விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நமக்கு தெரியும், ரஷ்யா கிட்டேருந்து இந்தியா எண்ணெய் வாங்குறனால தான் ரஷ்யாவிற்கு அதிக நிதி கிடைக்குது. அதை வச்சு தான் ரஷ்யா உக்ரைன் மேலே தொடர்ந்து போர் நடத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லி மறுபடியும் அந்த குற்றச்சாட்டை ட்ரம்ப் இந்தியா மேலே வச்சுக்கிட்டே இருந்தார். அது மட்டும் இல்லை, இந்தியாவிற்கு 25% வரி விதிச்சு அது மேலே நீங்கள் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறனால ஒரு அபராதமாக 25% வரி விதிக்கிறோன்னு சொல்லி 50% வரி விதிப்பை இந்தியா மேலே போட்டிருக்காங்க. ஆனால் இதன் பிறகும் தொடர்ச்சியாக இந்தியா மேலே குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்தியா ஆயில் வாங்கி உக்ரைன் ரஷ்யா போருக்கு ஃபண்டு பண்ணுது அப்படிங்கிறத ஐநா சபையில் கூட சுட்டி காட்டியிருக்காரு ட்ரம்ப். இதுக்கு பதிலடி கொடுப்பதற்காக இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருந்தது. ஒருபுறம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்த நிலையில் தற்பொழுது மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையிலான குழு அமெரிக்காவுக்கு போய் அங்கே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. அங்கே தான் அமெரிக்காவுக்கு ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனை கொண்டு போயிருக்காங்க இந்தியா. அதாவது என்ன அப்படின்னா, சரி, நாங்கள் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறத குறைக்கிறோம், ஆனால் எங்களை ஈரான் கிட்டேயோ அல்லது வெனிசுலா கிட்டேயோ ஆயில் வாங்குறதுக்கு அனுமதிங்க அப்படின்னு இருக்காங்க. இந்த பதிலுக்கு தான் அமெரிக்கா திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கு. இதை ஆங்கிலத்தில் சோஃபீஸ் சாய்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது என்னன்னா, உனக்கு கொடுத்துருக்க இந்த சாய்ஸும் ரொம்ப கிரிட்டிக்கலானது, இந்த சாய்ஸும் ரொம்ப கிரிட்டிக்கலானது, இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான். ஏன் அப்படின்னா, காரணம், ஏற்கனவே ஈரான் மேலேயும் வெனிசுலா மேலேயும் பொருளாதார தடை விதிச்சிருக்கு அமெரிக்கா. அதனால் 2019 ஈரான் கிட்டேருந்தும் வெனிசுலா கிட்டேருந்தும் எண்ணெய் வாங்குறத படிப்படியாக குறைச்சி முற்றிலுமாக நிறுத்திருச்சு இந்தியா. அப்போது இந்த சமயத்தில் நாங்கள் ரஷ்யா கிட்டேருந்தும் எண்ணெய் வாங்கக்கூடாது, வெனிசுலா கிட்டேருந்தும் எண்ணெய் வாங்கக்கூடாது, ஈரான் கிட்டேருந்தும் எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னா வேற எந்த சந்தையில் போய் நாங்கள் எண்ணெயை வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை முன் வச்சிருக்கு. பொதுவாக இந்த மாதிரி அமெரிக்காவால் பொருளாதார தடை விதிக்கப்பட்ட நாடுகள் கிட்ட எண்ணெயை வாங்கணும், அந்த வர்த்தகத்தை ரெஸ்யூம் பண்ணணும் அப்படின்னா அமெரிக்கா கிட்ட பர்மிஷன் கேட்கணும். அதை தான் இப்போ இந்தியா செஞ்சுருக்கு. எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸாக வேறு இடத்துலேருந்து பெட்ரோலியத்தை நாங்கள் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் இருக்குது. உதாரணத்துக்கு நாம் இப்போது ஒரு பேரல் $68 கீழே ரஷ்யா கிட்டேருந்து நாம் க்ரூட் ஆயிலை வாங்கிக்கிட்டு இருக்கோம். இதையே நாம் வேறு நாடுகள், அதாவது உதாரணத்துக்கு சவுதி கிட்டேருந்து வாங்கணும் அப்படின்னா அது கிட்டத்தட்ட $78 ஆகும். அது இந்தியாவுக்கு ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியை கொடுக்கும். சரி, அமெரிக்கா கூட ஆயிலை உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கு, அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு $75 அளவிற்கு வந்திருக்கு. அப்போது இவ்வளோ கூடுதல் விலை கொடுத்து வாங்க முடியாது, அதை வாங்கவும் அமெரிக்கா வற்புறுத்த முடியாது. அதனால தான் இந்த வேண்டுகோளை இந்தியா வச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, எதிர்காலத்தில் நாங்கள் அமெரிக்கா கிட்டேருந்து க்ரூட் ஆயில் வாங்குறதையும் பரிசீலனை செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதுக்கு இப்போ அமெரிக்கா என்ன பதில் சொல்ல போகுது அப்படின்னு தெரியல. நிச்சயமாக நீங்கள் வெனிசுலா, ஈரான், ரஷ்யா 3 நாடுகள் கிட்டே இருந்துமே எண்ணெய் வாங்க முடியாது அப்படின்னு அமெரிக்காவால் சொல்ல முடியாது. அவங்க ஏதாவது ஒரு முடிவை எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் எதிர்காலத்தில் இந்தியாவிற்கு சாதகமான சில சூழல்கள் உருவாக போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய இந்த பெட்ரோல் உற்பத்தி செய்யும் ஓபெக் நாடுகள் அடுத்த ஆண்டு முதல் பெட்ரோலுடைய விலையை, கச்சா எண்ணெயினுடைய விலையை குறைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு செஞ்சுருக்காங்க. அப்படின்னு ஒருவேளை விலையை அப்படி அவங்க குறைச்சாங்க அப்படின்னா நிச்சயமாக அது இந்தியாவுக்கு சாதகமான சூழல் தான் ஏற்படும். ஆனால் அதுக்கு முன்னாடியே அமெரிக்கா ஒரு முடிவு எடுத்தாகணும். ஒன்று, நீங்கள் ரஷ்யா கிட்டேருந்து தொடர்ந்து ஆயிலை வாங்கிக்கங்க, இல்லை அப்படின்னா சரி ஓகே, நாங்கள் வெனிசுலா அல்லது ஈரான் மேலே இருக்கக்கூட அந்த பொருளாதார தடையை இந்தியாவுக்காக தளர்த்துறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸம்ஷனை கொடுக்கலாம். ஆனால் அந்த முடிவை எடுக்கிறது அமெரிக்காவுக்கு ரொம்ப 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 கடினமான காரியம். அதனால் ரஷ்யா கிட்டேருந்து இந்தியா எண்ணெய் வாங்குறத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்டும் காணாமல் விட்டுருவாங்க அப்படின்னு தான் பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க.